ஏலியன் முதல்ல உலகத்துல லேண்ட் ஆனது இந்தியால தான். அந்த ஏலியன் கோயில் வந்துட்டு ஒரு மாதிரி வைபா தான் இருந்துச்சு. இவன் ஒரு மாதிரி டர்ட்டியாவே பேசிட்டு இருக்காங்க. ஒரு அபிஷேகம் பண்றேன். அப்படியே கொஞ்சம் நார்த் பக்கமா போனீங்கன்னு வைங்களேன், சூப்பரா இருக்குமே. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. கல்லெல்லாம் கட்டி வச்சு கும்பிட்டு இருக்காங்க, மரத்தெல்லாம் கும்பிட்டு இருக்காங்க. ஆமா, என்ன கற்களையும் மரங்களையும் கும்பிடுறதுதான் நம்மளோட பண்பாடு. அதை நீ தப்பா சொல்றியா? யார் ஆன்டி இண்டியன்? அடிங்க, கமான், அடிக்க ஆரம்பிங்க. சரி வாங்க, நெக்ஸ்ட் என்ன கோயில்? அடுத்து வந்து பஞ்சாப்ல ஹவாய் ஜஹாஸ் அப்படின்னு சொல்லி. ஹவாய் ஜஹாஸ், ஹவாய் ஜஹாஸ், ஹவாய் ஜஹாஸ், ஹவாய் ஜஹாஸ், ஹவாய் ஜஹாஸ். என்னமோ தெரியல, என்ன மாயமோ புரியல. இந்த கோயில் என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷாலிட்டி. இதுவும் விசாக்கான கோயில் தான். என்னங்க பிரான்ச்சா வச்சிருக்காங்க? தெலுங்கானால ஒரு பிரான்ச், பஞ்சாப்ல ஒரு பிரான்ச் ஓபன் பண்ணி. இனிமேல் நம்ம ஓபன் பண்ணாதான் உண்டு. இது கோயில்களே ஒரு வேண்டாம். ஆனா அப்படி போல சொல்லு, நீதான் தைரியமான ஆளு, சொல்லு. அதுக்கும் அடிப்பாங்க. சரி, என்னன்னு சொல்லிடுறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கோயில்ல வந்துட்டு நீங்க ஒரு மாடல் ஏரோப்ளேன் செஞ்சு வச்சீங்கன்னா உங்களுக்கு விசா கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்கு. அந்த கோவில்ல இருக்க யாரோ ஒரு பையன் வந்து பொம்மை கேட்டிருப்பான். அது அங்கேயே போட்டு போயிருப்பாங்க போல இருக்கு. அதை வந்துட்டு பார்த்து நான் ரீசெண்டா ஒரு வீடியோ பார்த்தேன். என்னன்னா, ஒரு சப்வேல நடந்து போயிட்டு இருக்காங்க. நடந்து போயிட்டு, இது நார்த்ல தான், வேற எங்கேயெல்லாம் நம்ம நார்த்ல தான். என்ன பண்றான், ஒருத்தன் வந்து ஒரு வீடியோ எடுத்துட்டு இருக்கான். சும்மா ஒண்ணு பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த சபையை தொட்டு கும்பிட்டு போறான். ஆமா 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 ஆமா, சபையை தொட்டு கும்பிட்டு அவன் பார்த்து ஒரு 10 பேர் பார்த்துருப்பாங்க போல. எல்லாருமே தொட்டு கும்பிட்டு இது ஒரு ரிச்சுவல் மாதிரி அங்க வந்து பூஜை, புனஸ்காரம், விளக்கேற்றுறது எல்லாமே பண்ணிட்டு. கரெக்ட். இது வந்துட்டு ஹர்ட் மென்டாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஹர்ட் மென்டாலிட்டி அப்படிங்கிறது என்னன்னா, எவல்யூஷனுக்கு கூட நம்மளுக்கு உதவி பண்ணிருக்கு நிறைய விதத்துல. இப்போ சில நேரத்துல பார்க்கும்போது கொஞ்சம் முட்டாள்தனமா இருந்தாலுமே, ஆஸ் அ ஹியூமன் பீயிங்ஸா நம்ம என்டையரா எவால்வ் ஆகிறதுக்கு இந்த ஹர்ட் மென்டாலிட்டி வந்து உதவி பண்ணிருக்கு அப்படின்னும் ஒரு தியரி இருக்கு. இந்த எப்பவுமே இந்த மெட்ரோ சப்வேஸ்ல எல்லாம் புலிச்சுன்னு ஒன்று துப்பிட்டு போவாங்க. இப்ப அந்த அங்க தொட்டு கும்பிட்டு பூஜை பண்றதுனால அங்க அது துப்புறது இல்ல. இவர் சொன்ன மாதிரி இதுல ஒரு நல்ல விஷயமா நடந்திருக்கு. பாத்தீங்களா எப்படி ஹர்ட் மென்டாலிட்டி வேலை செஞ்சிருக்கா? சமூகம் பெரிய இடம் தான். சரி, அடுத்து இது வந்துட்டு நம்ம இப்ப 3 கோயில் பார்த்துட்டோமா? நம்ம செலிபிரிட்டிஸ் கட்டி கோயில். அடுத்து ரொம்ப சிம்பிள் தான். நீங்க ராஜஸ்தான் பக்கமா அப்படியே பஞ்சாப் வரைக்கும் போயாச்சு. ராஜஸ்தான் பக்கத்துல தான் இருக்கு. அப்படி ராஜஸ்தான் பக்கமா வந்தீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு வந்துட்டு புல்லட் பாபா அப்படின்னு சொல்லி ஒரு கோயில் இருக்குது. இது என்ன கோயில், என்னவா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? புல்லட் பாபா அப்படிங்கிற பேரு கேட்டு யாரோ ஒரு ஆளு புல்லட்ல வந்து போவாரு, அவருக்கு பூஜை பண்ணிருக்காங்க. அவரு சத்குருங்க. அவர் நம்ம ஆளுங்க. அவரு பைக்ல அவர் தானே புல்லட்ல எடுத்து சுத்திக்கிட்டு இருப்பாரு, இமாலயன்ல சுத்திட்டு இருப்பாரு. அவரு தானே? அவரு இல்லங்க, இருங்க, அவர் கிடையாது. ராஜஸ்தான்ல பாபாவை கட் பண்ணுங்க, புல்லட்டுக்கு மட்டுமே கோயில் வச்சிருக்காங்க. ராயல் என்ஃபீல்டு பைக், ராயல் என்ஃபீல்டு ஷோரூம் கிடையாதுங்க இது. அந்த கோயில்ல வந்துட்டு புல்லட் தான் வந்துட்டு தெய்வமே. அங்க என்ன தெரிஞ்சு யாரோ ஆயுத பூஜை போட்டிருக்காங்க. கும்பிட்டு இப்படி ஓரமா போகும்போது அவங்க 10 பேர் தேங்காய் வச்சிருப்பாங்க, ஒரு 4 பேர் பூ போட்டிருப்பாங்க. அது அப்படியே பாபா கிடையாது. இதுல என்னன்னா, இது இன்னும் கொஞ்சம் ஒரு டார்க்கான ட்விஸ்டோட தான் இருக்கு. இதுல ஆமா, நீ நினைக்கிற டார்க் இல்ல. இது என்ன 10 வாட்டி யூஸ் நினைக்கவே. ராஜஸ்தான்ல சொட்டிலா அப்படின்னு ஒரு வில்லேஜ் இருந்திருக்கு. அந்த வில்லேஜ் பக்கத்துல வந்துட்டு ஒருத்தர் பைக்ல போயிட்டு இருக்கும் போது அவருக்கு ஒரு சின்னதா ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஆக்சிடென்ட் ஆகி அவர் அந்த இடத்துல இறந்துடுறாரு. இறந்தக்கு அப்புறமா அந்த பைக் புல்லட் அங்க இருக்கும் இல்லையா, ஆக்சிடென்ட் ஆன புல்லட், அதை எடுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு, நம்ம எப்பயும் டீடைன் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா போலீஸ் ஸ்டேஷன்ல. ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னா பைக்கை ரிலீஸ் பண்ண மாட்டாங்க, உடனே வச்சிருப்பாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல. அடுத்த நாள் வந்து பார்த்தா அந்த ஆக்சிடென்ட் ஆன இடத்துக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த பைக் வந்து நின்றுச்சான். இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. இதை பார்த்துட்டு அங்க இருக்க மக்கள் எல்லாமே வந்துட்டு, இது என்னது, இது ஒரு விசித்திரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்துட்டு பைக்கு திரும்ப எடுத்துட்டு போய் வச்சிருக்காங்க. திரும்ப அதுக்கு அடுத்த நாளும் ஆட்டோமேட்டிக்கா பைக் வந்து அந்த இடத்துக்கே வந்து நின்றுச்சான். ஸோ இதை பார்த்துட்டு மக்கள்லாம் வந்துட்டு இந்த பைக்ல வந்துட்டு ஏதோ ஒரு தெய்வீக சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை கோயிலா மாத்தி அந்த இடத்துல எல்லாருமே வந்துட்டு வேண்டுதல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறதா ஒரு ஐதீகம். பஞ்சர் பண்ணிட்டு பெட்ரோல் எடுத்து விட்டுருங்க,
இதெல்லாம் நடக்கவே நடக்காது. நீங்க நம்ம இதெல்லாம் இங்க உட்காந்து பேசலாம். ராஜஸ்தான்ல போயிட்டு எங்க புல்லட் கோயிலு, நான் டயரை பஞ்சர் பண்றேன், பெட்ரோல் எடுத்து விடுறேன் அப்படின்னு. ஒண்ணுமே இல்லைங்க, இவரே ராஜஸ்தான் போனா அங்க போய் இப்படி ஒரு கும்பிடு போட்டு பண்ணி ஆக முடியாது. ஏலியன் கோயிலுக்கு போயிட்டு நான் என்ன பண்ணேன், அதேதான் நான் அங்க போய் பண்ணி ஆகணும். பகவானுக்கு ஒரு பூஜைன்னு அவ்வளவுதான். ஸோ இது வந்துட்டு ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான வழிமுறையா இருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கும் போது நீங்க நம்ம ஊர்ல எந்த கோயிலுக்கு விசிட் பண்ணிட்டு வந்திருக்கீங்க? நம்ம மயிலாப்பூர் கோயில்ல பிரசாதம் ஃபேமஸ். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. அப்போ நம்ம இது சொல்லுங்க, வேற நாள் கோயில் பேர் சொல்லி பட்டன் வரல. திருப்பதியில கூட அன்னதானம் போட்டு, திருப்பதியில கூட அன்னதானம், லட்டு பத்தி வேணாம், அதுக்குள்ள போக வேணாம். எதுவுமே எதுக்குள்ளயுமே போக முடியலைங்க. இப்ப தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா வேற என்ன கோயில் இருக்கு? கும்பகோணத்திலேயே பிரசாதம் தான் ஃபேமஸ். என்னங்க, எல்லா கோயில்கள்லயும் பிரசாதம் தான் ஃபேமஸ். சோ நம்ம ஊர்ல வந்துட்டு பிரசாதங்கள்லாம் கோயில்ல போனா என்ன பிரசாதம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இங்க பாதி டைம் பிரசாதமே தர மாட்டேங்கிறாங்க. உனக்கு அதுதான் பிரச்சனை, போயிட்டு பிரசாதம் வரமாட்டேங்கிறதா உனக்கு பிரச்சனையா இருக்கு. பிரச்சனை இல்லைங்க, நம்ம போவோம், நம்மளுக்கு முன்னாடி இருக்கவங்க வரைக்கும் பிரசாதம் கொடுத்துட்டு நம்மளுக்கு இல்லன்னு வாங்க பாருங்க. அது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா? ரொம்ப கஷ்டம் இல்ல. சரி, மேட்ருக்கு வாங்க. என்ன பிரசாதம்? பிரசாதத்துக்கு தான் வந்துட்டேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, கொல்கட்டால தங்கிரி அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. இல்லைங்க, சாரி, தங்க்ரா. கொல்கட்டால ஒரு கோயில் இருக்குங்க. கொல்கட்டால சைனீஸ் காளி டெம்பிள் அப்படின்னு ஒரு இடம். சைனீஸ் காளி? ஆமா, சைனீஸ் காளி. இந்த காளிக்கே வந்துட்டு சைனீஸ் காளி அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. என்னடா சைனீஸ் காளி அப்படின்னு சொல்லி ஒரு வித்தியாசமா கண்ணு சொருகி இருக்குமா? அது ரேசிஸ்ட் ரிமார்க் எல்லாம் பண்ணிருக்காங்க. என்னங்க இவ்வளவு ரேசிஸ்டாலாம் இருக்கக்கூடாது. நீங்க ஜென்சி எல்லாம் ஒத்துக்கிறேன் நான். 2K ஜென்சி அதெல்லாம் இருக்கலாம். அதுக்குன்னு இப்படி ரேசிசம் ஆன்லைன்ல இப்படி ஈஸியா பரப்பிட்டுலாம் இருக்கக்கூடாது. சரியா? கேமராமேன் வந்து மூக்கு சப்பையா இருக்குமான்னு கேக்குறாரு. அப்ப எல்லாரும் அப்படிதாங்க. சரி, ஓகே. ஆனா சைனீஸ் காளி டெம்பிள்னு ஒன்று இருக்கு. டெம்பிளோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, அங்க வந்துட்டு சௌமீன் அப்படின்னு சொல்லக்கூடிய நூடுல்ஸ் இருக்கு இல்லையா, மேகி கிடையாது, நூடுல்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் பிரசாதமா கொடுப்பாங்க. சூப்பி நூடுல்ஸ் இல்லங்க, இந்த நூடுல்ஸ் தான் பிரசாதமே. உங்களுக்கு வந்துட்டு நம்ம ஊர்ல தான் கொஞ்சம் வெண்பொங்கல் கொடுத்து வடையும் கொடுத்து அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துட்டு இருக்கான்னு பார்த்தா, கொல்கட்டால இருக்கக்கூடிய கோயில்ல வந்துட்டு உங்களுக்கு சௌமீனே போட்டு கொடுக்குறாங்க. இதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் இதை பத்தி ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். இந்த கோயிலோட இது என்னவா இருக்கும், எதுக்காக இங்க நூடுல்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுவுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியா தான் இருந்துச்சு. ஸோ கொல்கட்டால வந்துட்டு தங்க்ரா அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. இந்த இடத்துல வந்துட்டு ஒரு சைனா டவுன் அப்படின்னே சொல்லுவாங்களாம். ஏன்னா அங்க சைனீஸ் பீப்புள் வந்து நிறைய பேர் வந்துட்டு குடியிருப்பாங்க அப்படிங்கிறது வந்துட்டு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமா இருக்கு. சரி, அப்படி அந்த இடத்துல இருந்தக்கூடிய சைனீஸ் கப்பல் ஒருத்தவங்க வந்துட்டு அவங்களோட குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த ஒரு காளி டெம்பிளுக்கு எடுத்துட்டு போய் ப்ரேயர் பண்ணியிருக்காங்க. குழந்தைய அங்க கொண்டு போயிட்டு என் குழந்தைக்கு எப்படியாவது சரியா போயிடணும், நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா ப்ரேயர்லாம் பண்ணிருக்காங்க. அடுத்த நாளே அந்த குழந்தை வந்து ஃபுல்லா ரிகவர் ஆகிட்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் தப்பிச்சிட்டாங்களாம். ஸோ அப்போலேருந்து என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, அந்த சைனீஸ் கப்பல் வந்துட்டு ஓகே இந்த காளிக்கு வந்துட்டு நாங்கள் வந்துட்டு எங்களோட சர்விட்யூட கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி இந்த கோவிலுக்காக நாங்கள் சேவை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்கப்போ அவங்களோட ட்ரெடிஷனில் இந்த நூடுல்ஸ் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸான விஷயம். ஸோ அவங்க வந்துட்டு இந்த நூடுல்ஸை வந்துட்டு அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. மக்கள் எல்லாருக்குமே வந்து வரவங்க எல்லாருக்குமே நூடுல்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு காலப்போக்கில் எப்படி ஆயிடுச்சுன்னா, அந்த கோயிலில் பிரசாதம் கொடுக்கணும்னாலே வந்துட்டு நூடுல்ஸ் தான் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி மாறிடுச்சு. ஸோ இதுதான் அங்கே நடந்துகிட்டு இருக்கு. சொல்லுங்க, சிக்கன் நூடுல்ஸா நார்மல் நூடுல்ஸா? திருந்தவே மாட்டல. ஹவாய் ஜவாஸ், ஹவாய் ஜவாஸ், ஹவாய் ஜவாஸ், ஹவாய் ஜவாஸ்.